இந்த வாஸ்துங்கிறது வந்து ஒரு கட்டடக்கலையாக பார்க்காம அது தெய்வீகத்தை கவரக்கூடிய வசீகரிக்கக்கூடிய ஒரு கலையாக பார்க்கும்போது அது வந்து இயற்கையாகவே அப்படி அமைச்சிக்கும் போது நம்ம வீடு தேடி இறைவன் மட்டுமல்ல புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை செல்வம் இது அத்தனையும் நம்ம வீடு தேடி வரும். அது அத்தனையும் ஈர்க்கக்கூடிய அமைப்பு வந்து வாஸ்துக்கு உண்டு. இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு அவங்க வந்து ஒரு பதவிக்கு போட்டி போடுற ரேஞ்சில் இருக்காங்க, மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. ஆனால் இந்த வீடில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி வந்து அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அந்த அந்த அவங்களுக்கு அந்த இது கிடைக்கல, அந்த பதவிக்கு சீட்டு போட்டி போடுறதுக்கான சீட்டு கிடைக்கல. இதெல்லாம் எல்லாமே வாஸ்துல வந்து இருக்குதுங்க. அப்போ சரியாக அமைச்சிக்கிட்டா நிச்சயமாக எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். செல்வம் இல்லையா செல்வம் கிடைக்கும், பொருளாதார மேன்மையடையும், வேலை இல்லையா உத்தியோகம் கிடைக்கும், தொழிலில் லாஸா தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும், பதவி இல்லையா பதவி கிடைக்கும். அத்தனை விஷயங்களையும் நம்ம வாஸ்து மூலம் பெறலாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. ஜாதகம் சரியில்லையா கவலைப்படாத, உனக்கு இன்னொரு கலையை கொடுத்துட்டு போகிறேன். வாஸ்துங்கிற ஒரு அற்புதமான கலை. அது வசிக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல கரெக்டாக நீங்கள் சரியான ஒரு வைப்ரேஷனில் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்வு ஒரு முறை தான். இந்த வாழ்வு ஒரு முறையை அழகாக கடந்து போகணும், வெற்றிகரமாக கடந்து போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீடை வந்து சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிறகு வர சந்ததிகள் கூட ஆரோக்கியமாக நல்ல நிலையில் வாழ்ந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த வீடு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வாஸ்துங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன் செய்யும்.